பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 21ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். த புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம தாழ்மையாக இருக்கும்போது, அது விசேஷமாக மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தரே என்ன செய்வாராம்? நம்மை உயர்த்துவாராம். ஆமேன். நம்ம எல்லாம் உயர்வுக்காய் வெயிட் பண்ணுறோம். நம்ம உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்ம இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? ஆப்போசிட்டில் நிற்கிறாங்களாம், எதிராக நிற்கிறாங்க. எனக்கு எத்தனை பேர் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் பெருமைப்படுகிறத பார்க்குறோம்ல. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? தாழ்மையாக இருக்கணும். ஜீசஸ் எப்படி இருந்தாங்க? பெருமையாக இருந்தாங்களா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவர் இந்த பூமியில் வர்றாரு, நம்மளை மாதிரி ஜனங்களோட பேசுகிறாரு. நம்மெல்லாம் இன்றைக்கி ஒரு காரியம் நமக்கு தெரியும்னா அது எல்லாருக்கும் அது நமக்கு தெரியுன்றத அவங்க தெரிகிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். அப்படி தானே? அந்த சுபாவம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்படுகிறது. அதுதான் மாம்சிகமான சுபாவம். ஒன்று தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது மனிதர்கள் இல்லை? அவங்களுடைய படிப்பை குறித்து, அவங்களுடைய குடும்பத்தை குறித்து, அவங்களுக்கு இருக்கிற செல்வத்தை குறித்து, இல்லை அவங்களுக்கு இருக்கிற புத்தி ஞானத்தை குறித்து, அவங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றத பிரதிபலிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்குறீங்க, இந்த தாழ்மையாக இருக்கிறவங்க ரொம்ப ரேர் பீப்புள் தான் தாழ்மையாக இருப்பாங்க இல்லை? சிலரை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, சிலர் அமைதியாக இருப்பாங்க. அப்போ யாராவது வந்து சொல்லுவாங்க, இவங்க யார் தெரியுமா? இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அச்சீவ் பண்ணவங்க கூட சில நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாதவங்க, பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் இருந்திருக்கும், அதை பெருமையாய் பேசுகிறவர்கள் அநேகர். இன்றைக்கி நம்ம எந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே? நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருது, அதாவது உன் வாயே உன்னை புகழாதபடி நீ எச்சரிக்கையாரு, மற்றவன் வந்து உன்னைய புகழட்டும், நீயே உன்னைய ஏன் புகழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மை இல்லை? இன்றைக்கி நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறோம். நம்ம பிள்ளைங்களை குறித்து, என் கணவரை குறித்து, எனக்கு இருக்கிற வீடை குறித்து, எனக்கு இருக்கிற காரு, என்னுடைய பேரண்ட்ஸை பற்றி, நான் வளர்ந்த விதம், நம்முடைய எல்லாத்தையும் வச்சு நம்ம எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை குறித்து நம்ம புகழ்ச்சியாக பேசுகிறதுல என்ன இருக்குது? மற்றவர்கள் உன்னை புகழட்டும், மற்றவங்க உன்னைய ப்ரைஸ் பண்ணட்டும். அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ப்ரைஸ் பண்ணட்டும் பிரியமானவர்களே. மற்றவங்க ஜனங்க ப்ரைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளை பார்த்து யார் ப்ரைஸ் பண்ணணும்? ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணணும். அல்லேலூயா. அப்படியாக நம்ம வாழணும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நினச்சி வரோம், நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆண்டவர் கொண்டு போவார். நம்ம பைபிளில் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களெல்லாம் குறித்து நம்ம பார்க்கும்போது எல்லோரும் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள உயர்த்தினார். மோசையை யோசித்து பார்க்கலாம், யோசேப்பை யோசித்து பாருங்கள், நெகேமியா, மொர்தேகாய், எஸ்தர், பவுல் அப்போஸ்தலன், எல்லாரும் தேவ பார்வையில் அவங்க தாழ்மையாக இருந்தாங்க.
மோசேனுடைய லைஃப்பை நம்ம பார்க்கும்போது பார்வோனுடைய அரண்மனையில் அவர் வளர்க்கப்படுகிறார். சகல விதமான டேலண்ட்ஸோடு அவர் இருக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, நான் தான் இஸ்ரவேலை மீட்டெடுக்கிற ரட்சகன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் ஒரு யுத்தம், ஒரு சண்டை வரும்போது அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அடுத்த நிமிஷம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தன்னைய தலையில் தூக்கி வைத்து ராஜா இவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி அப்படி நினைப்பாங்கன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அடுத்த நாளே பாருங்க, அவர் அந்த எகிப்தை விட்டு ஓடி போக வேண்டியதாயிடுச்சு. 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கை அவரை தாழ்மைப்படுத்தினது. அதனால தான் ஆண்டவர் அவருக்கு முச்சடியில் வந்து தரிசனமாகி, நான் உன்னை தான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், இஸ்ரவேலரை மீட்கும்படி ஒன்றை தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ பார்வோனிடத்தில் போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல, நான் திக்குவாயினும் மந்தனாவுமா இருக்கிறேனே, என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு அவர் தாழ்மையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்க நம்மளை அதிகமாக கர்த்தர் என்ன செய்வார்? தாழ்மைப்படுத்துவார். நமக்கு வரங்கள் இருக்கலாம், வெளிப்பாடுகள் இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு நடக்கலாம், பெரிய க்ரௌடு நம்மளை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதிலெல்லாம் நம்ம விழுந்துடக்கூடாது பிரியமானவர்களே. அதெல்லாம் ஒரு கண்ணியை போல் இருக்கிறது. இன்றைக்கி அநேக ஜனங்கள், தாழ்மையாய் ஆரம்பித்த அநேக ஜனங்கள் கூட பலவிதமான இந்த மாதிரி கண்ணிகளிலே விழுந்து போய் விட்டார்கள். நீங்கள் நம்ம பைபிளையே பார்க்கும்போது முதல் ராஜாவாக ஆண்டவர் சவுலை தெரிந்தெடுக்கிறாரு. அப்போ சாமுவேல் சவுலை தெரிந்தெடுக்கும் போது அவன் ஒழித்து கொண்டானான். முதல்ல ராஜாவாக சவுலை தெரிந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஜனங்களுக்குன்னு சொல்லி சாமுவேல் தேடுறாரு. ஆனால் சவுல் வந்து அப்படியே ஒளிந்து கொள்ளுகிறான். அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு தாழ்மை இருந்துச்சு. நான் யார்? நான் பென்யமீன் கோத்திரம், இது என்னுடைய அப்பா வீட்லேயே நான் தான் லீஸ்ட், நான் தான் ஒன்றுமே இல்லாத மனுஷன், என்னையவா தெரிந்து கொண்டார் ஆண்டவர் அப்படின்னு தாழ்மையாக தான் அவன் ஆரம்பிக்கிறாரு அவருடைய வாழ்க்கை. ஆனால் கடைசியில் எப்படி முடிஞ்சுது? அவ்வளோ பெருமை வந்துருச்சு இல்லை? அந்த அந்தஸ்து போயிடக்கூடாது, ராஜ்யபாரம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னலாமோ தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் அவன் போய்விட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி இதே போல் எத்தனை ஜனங்களை நம்ம பார்க்குறோம், தாழ்மையாக ஆரம்பிக்கிறோம். எல்லாம் சின்னதாக இருக்கும்போது தாழ்மையாக இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறம், கொஞ்சம் பேர் புகழ் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் பணம் அப்படிலாம் கொஞ்சம் நிறைய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிலரை தாழ்மையாக பார்க்கவே முடியாது. ஒரே பெருமையான காரியங்கள் வந்து விடுகிறது நம்ம வாழ்க்கையில். அந்த கண்ணியில் மட்டும் நம்ம ஒரு நாள் விழுந்துராதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாராக. இன்றைக்கி தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா?